இது உங்கள் சுகுணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம வீட்டில் காய்கறி இல்லை, ரேஷன் பருப்பு தான், துவரம் பருப்பு தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி டேஸ்ட்டாக சாம்பார் வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 3/4 ஆளாக்கு, அதாவது ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், அதுக்கு போடுறதுக்கு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 5 பல் பூண்டு, இதெல்லாம் வந்து நான் பருப்பு கூட சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் ரேஷன் பருப்பு 3/4 ஆளாக்கு நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 50 மினிட்ஸ் ஊற வச்சா கூட பரவாயில்ல, நல்லா ஊற வச்சு எடுத்துக்குங்க. அதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். பாருங்கள், இது மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். இந்த சின்ன டீஸ்பூன் இந்த சின்ன டீஸ்பூனில் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் பெருங்காயத்தூளும் பாருங்கள், இந்த அளவு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் நான். பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக எடுத்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. பெருங்காயத்தூள் போட்டால் தான் சாம்பார் வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள், இப்போ நான் தண்ணி வந்து பாருங்கள், அந்த பருப்பு வெங்காயம் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம நல்லா முங்கணும். இப்போது எல்லாம் நல்லா முங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். தண்ணி அளந்து தான் ஊற்றணும்னு இல்லை, அளந்து ஊற்றணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு 3 கப் தண்ணி ஊற்றணும். அப்போது நல்லா குழைய வேகும் பருப்பு. நம்ம வந்து இப்போது பருப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. வச்சோம்னா வெங்காயத்தில் இருக்க காரத்தினால பருப்பு சரியாக வேகாமல் போயிடும். அதனால் பருப்பு வெங்காய தக்காளியை போட்ட உடனே நம்ம வந்து அடுப்பில் வச்சிடணும். பாருங்கள், வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதை நான் கரண்டிலே அப்படியே நல்லா மசிச்சிட்டேன். இந்த மாதிரி மசிச்சுக்கணும். தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா மசிச்சிடணும். மசிச்சு எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்கும்போது 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கலந்து விட்டு வச்சுட்டு நம்ம பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம், கடாயில் தாளிக்கலாம். பாருங்கள், கடாய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டாச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். தீயை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப தீஞ்சிடும். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பாருங்கள், ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் தாளிச்சிட்டு அதில் பருப்பு எடுத்து ஊற்றிட்டேன். பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குதுன்னு. இது நல்லா கொதித்த உடனே
நம்ம என்ன பண்ணணும், புளி ஊற்றணும். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் நம்ம கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற்றிருக்கேன். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். சாம்பார் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாம்பார். உங்களுக்கு காய்கறிலாம் இல்லாத போது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டான சாம்பார் செய்யலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.